செல்வராஜ் மற்றும் இந்த சங்கத்தின் வட்டார தலைவர் என்னுடைய நயன சகுடும் தோழமையும் தான். நட்புக்காகவும் சர்வீஸ்க்காகவும் தான் இந்த இயக்கத்தில் எல்லாரும் இருக்கிறோம். இப்போ இருக்கிறவங்க அது எல்லோருமே அவங்கவுங்களுக்கு 1000 வேலைகள் இருந்தாலும் இந்த ஒரு மீட்டிங் அப்படின்னு சொன்ன உடனே மற்ற சங்கத்தில் இருந்தும் இந்த சங்கத்தையும் தாண்டி மற்ற சங்கத்திலும் சேவைகள் இருந்தாலும் கூட அதையும் முடித்து கொண்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் நட்புக்காக தான். அத்தகைய இந்த இயக்கத்தில் நாங்கள் தொடர்ந்து இந்த ஆசிரியர் தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆசிரியர் தின விழா, அதாவது நிறைய பொறியாளர் தின விழா, டாக்டர்ஸ் டே, இன்னைக்கு என்னமோ தாத்தா பாட்டி டேவா, வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒன்று வந்தது. இன்னைக்கு வந்து தாத்தா பாட்டி டே அப்படின்னு ஒவ்வொரு டேவா இப்போ தான் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த லைன்ஸ் இயக்கத்தில் 2006-07 ஆண்டின் ஆளுநராக இருந்த முன்னாள் மாவட்ட ஆளுநர் லைன் ஜி மனோகரன் அவர்களால் தொடங்கப்பட்டதுதான் இந்த ஆசிரியர் தினம். ஒவ்வொரு ஆளுநர்களும் ஒவ்வொரு இதில் வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. எப்படி டாக்டர்ஸ் ஒவ்வொரு இதுலேயும் இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆளுநர்களுக்கும் ஒவ்வொரு இதில் இன்ட்ரெஸ்ட். இதில் வந்து முன்னாள் ஆளுநர் மனோகரன் அவர்கள் தான் இந்த ஆசிரியர் தினம் அப்படிங்கிறத கொண்டாடணும் அப்படின்னா அவங்களோட காலத்திலே இது கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து இது வந்து பண்ணிக்கிட்டே வர்றாங்க. வந்தாலும் இத்தனை வருடங்களும் இந்த வருடங்களாக இந்த பொறுப்பு வந்து ஆண்களுக்கே கொடுக்கப்பட்டு வந்தது. எல்லா ஆளுநர்களும் ஆண்களுக்கு தான் இந்த பொறுப்பை, டீச்சர்ஸ் டே மாவட்ட தலைவர்ங்கிற பொறுப்பை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த வருடம் கரூர் லைன் மெயின் சங்கத்தை சேர்ந்த MJF லைன் சேதுகுமார் அவர்கள் தான் இந்த வருடம் ஆளுநர்கள். அவர் வந்து இந்த வருடம் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். உங்களால் முடியும், நீங்கள் இதை செய்ய முடியும்ட்டு முதலாக மாவட்டத்திலே ஒரு பெண்ணிற்கு இந்த பொறுமை கொடுக்கப்பட்டது இந்த ஆண்டில் தான். நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் சார் சொல்கிற மாதிரி கட்டன் ரைட்டாக பேசிடுவேன். அது ஒரு என்னுடைய குணம். எப்பொழுதே வந்து செப்டம்பர் மாதம் தான் இந்த ஆசிரியர் தின விழாவை கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆசிரியர் தினம் எதற்காக முன்னாள் ஆளுநர் கொண்டு வந்தார் அப்படின்னா, நல்லாசிரியர் வந்து எல்லாருக்குமே கொடுக்கப்படுவது இல்லை. தமிழக அரசின் சார்பில் கொடுக்கப்படும் ஆசிரியர் பட்டம், நல்லாசிரியர் பட்டம் வந்து எல்லோருக்குமே கிடைப்பதில்லை. ஆனாலும் எல்லோரும் ஆசிரியர்கள் தான், எல்லோரும் மாணவர்களுக்காக தான் தங்களுடைய உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நம்ம ஆசிரியர்களை பாராட்ட வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். மேலும் மாணவர்களுக்கு நல்ல நிலையை கொண்டு வருவதற்கு ஆசிரியர்கள் பங்கு இருக்க வேண்டும். அதுக்கு வந்து நம்ம அவங்கள பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த லைன்ஸ் இயக்கத்திலே ஆசிரியர் தினம் என்று கொண்டு வரப்பட்டது. அதனால் நீங்கள் வந்து நல்ல ஆசிரியர் வாங்கினவங்களுக்கும் பாராட்டுக்கள். நீங்கள் வாங்காமல் இந்த இடத்துல நாங்கள் கொடுக்குறோம் இல்லையா, இதுவும் மிகப்பெரிய பெருமை உங்களுக்கு எல்லாம். அதனால தான் இந்த ஆசிரியர் தின விழாவிலே உங்களுக்கு இன்று இந்த பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் இந்த பொறுப்பை எடுப்பவர்கள் அவங்களே ஒரு பேரை வச்சுக்குவாங்க. ஞானச்சுடர், சேவை செம்மல், ஏதோ ஒரு பேர், ஞானகுரு அப்படின்னு பட்டம் வைத்து தான் அந்த ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடக்கும். இந்த தடவை கொரோனா காலம் என்பதால் நடக்கவில்லை. இல்லாட்டி எப்பவுமே செப்டம்பருக்குள்ளே நாங்கள் அதை முடிச்சிருவோம். அதில் வந்து அவர்களே ஒரு பெயரை வைத்து அந்த மாநாட்டை நடத்துவார்கள். 200 சங்கங்கள் இருக்குதுன்னா ஒவ்வொரு சங்கமும் ஒவ்வொரு டீச்சரை தான் பரிந்துரைக்க வேண்டும். அப்படி 200 டீச்சர்ஸை வச்சு தான் அந்த மாநாடு மிக சிறப்பாக நடத்தப்படும். இந்த வருடம் ஒரு புதிய எதை ஒரு செய்தாலும் புதுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் நான் நினைப்பேன் அடிக்கடி. அந்த மாதிரி இந்த வருஷம் ஒவ்வொரு சங்கத்துக்கும் அந்த ஆசிரியருக்கு கொடுக்கப்படும் விருதினை அந்தந்த சங்கங்களே தேர்வு செய்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு சிலர் கூட என்ன மேடம் எங்களை போய் செலக்ட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னாங்க. ஆனால் அதே சொன்னவங்களே நான் நினச்சேன் அன்னைக்கு, ஆனால் இதுக்கு எவ்வளோ மூளையை யோசிக்க வேண்டியது இருக்குது. இந்த பட்டம் கொடுக்கலாமா, அந்த பட்டம் கொடுக்கலாமா அப்படின்ட்டு நம்ம ரொம்ப திங்க் பண்ண வேண்டியது இருக்குது. இது ரொம்ப வெயிட்டான ஜாப் மேடம் எங்களுக்கு அப்படின்னு நிறைய சங்கங்கள் சொன்னாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடமும் திறமை இருக்கும். நம்ம நினைக்கிறதே கொடுக்கணும்னு கிடையாது. கலெக்டிவாக ஒரு ரிசல்ட் வந்து நல்லா வரணும்னா கலெக்டிவாக கொடுக்குற விஷயத்தில் பெஸ்ட்டாக எடுத்தால் தான் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த வருஷம் வந்து அந்தந்த சங்கங்களே ஆசிரியர் தின விழாவில் கொடுக்கப்படும் விருதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சுற்றறிக்கை கொடுத்திருந்தோம். அனைத்து சங்கங்களும் மிக சிறப்பாக
தங்களுடைய ஆசிரியர் தின அந்த தலைவரை அனுப்பியிருக்கிறார்கள். ஒரு சில சங்கங்கள் இன்னும் அனுப்பாமலும் இருக்கிறாங்க. அவர்களும் கூடிய விரைவில் அனுப்புவார்கள். ஏன்னா இப்போ கொரோனா காலம், இந்த வருடம் ஆசிரியர் தின விழா வெகு விமர்சையாக மாவட்ட அளவில் எல்லாரும் சங்கங்கள் தனித்தனியாக சுற்றறிக்கையை அனுப்பின உடனே சங்கங்கள்லாம் மிக சிறப்பாக செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வருடமும் இந்த மாதிரி ஆசிரியர் தின விழா நடந்ததே கிடையாது மாவட்டத்தில். இதில் இருக்கிற அத்தனை லைன்ஸ் மெம்பர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த வருடம் திருவிழா மாதிரி தான் எல்லாரும். எனக்கு ஒரு செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு முன்னாடி எனக்கு இந்த சைடே தலையே வலி எடுக்க ஆரம்பிச்சிட்டு எனக்கே பயம் கொடுத்துட்டு என்னடா இப்படி தலை வலிக்குது அப்படின்ட்டு ஒரு கிளப்புக்கு போயிட்டு அப்படியே நேரம் ஸ்கேன் எடுக்கலான்னு ஸ்கேன் போனேன்னா அன்னைக்கு பார்த்து என்னமோ ஏசி பிரேக் டவுன்ட்டாங்க. சரி நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஃபோனை பேசியுமே எனக்கு இந்த சைடே ரொம்ப சூடாகிட்டு. அப்புறம் தான் பார்த்தேன் இதுதான் தலைவலி, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஃபோனை வச்சு பேசிக்கிட்டே அப்புறம் ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்த உடனே சரியாயிட்டு. அந்த அளவுக்கு தொடர்ந்து எல்லா சங்கங்களும் மிக ரொம்ப விருப்பத்தோட திருவிழா மாதிரி தான். ஃப்ளெக்ஸ் அடிக்கிறது என்ன, அதுக்கு ப்ரூஃப் அனுப்புறது என்ன, ரொம்ப சிறப்பாக இந்த வருடம் செயல்படுத்தி கொண்டிருந்த அனைத்து சங்கங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் ஒரு 10 சங்கத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு சங்கங்களும் வித்தியாசமாக ஆசிரியர் தின விழாவை கொண்டாடுகிறார்கள். நேற்று புதுக்கோட்டைக்கு போயிருந்தேன். அந்த சங்கம் ஆரம்பித்து 4 வருடங்கள் தான் ஆகுது. புதுக்கோட்டை சென்டினியல் சங்கம் அவங்க பார்த்தீங்கன்னா 4 வருடம் ஆனதுனால நாங்கள் 4 பேருக்கு அவார்டு கொடுக்க முடியாது, 44 பேருக்கு அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 44 ஆசிரியர்களை கௌரவம் செய்திருந்தார்கள். மிக அற்புதமான ஒரு ஏற்பாடு. 4 வருடமே ஆன சங்கம் மிக சிறப்பாக செய்திருந்தாங்க. இன்னொரு சங்கம் திருத்துறைப்பூண்டி சங்கம் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க சங்கம் ஆரம்பித்து 39 வருடங்கள் ஆகிறதாம். அதனால நாங்கள் 39 டீச்சர்ஸை ஹானர் பண்றோம் அப்படின்ட்டு அவங்களும் மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு சங்கம் புதுமையாக வட்டார அளவில் 4 சங்கங்கள் ஒரு வட்டாரங்கிறது 4 சங்கங்கள் இருக்கும். அந்த 4 சங்கங்கள் உள்ள நம்ம எப்பவுமே வெளியே உள்ளவங்களுக்கே தான் இந்த பாராட்டை கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம சங்கத்துல எவ்வளவு டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அதனால நம்ம வட்டாரத்தில் உள்ள சங்கத்தில் உள்ள ஆசிரியர்களை கௌரவம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒரு புதுமையாக ஒரு ஆசிரியர் தின விழாவை மதுப்பூரிலே மிக அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. 4 சங்கங்கள் வந்திருந்தது. அந்த 4 சங்கங்கள்லையும் அந்த சங்கத்தில் உள்ள டீச்சர்ஸை மட்டும் அவங்கள ஹானர் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஒவ்வொருவரும் புதுமையாகவும் நேர்த்தியாகவும் மிக அழகாக இந்த செப்டம்பர் மாதமே ஒரே திருவிழா மாதிரி தான் நல்ல சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எதுக்குன்னா ஆசிரியர்களுக்கு எங்களுடைய நன்றியை வேற எந்த வகையிலும் சொல்ல முடியாது. இந்த வகையில தான் நாங்கள் பாராட்டுற மூலம்தான் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல முடியும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். அதாவது குழந்தைகள் பொதுவாக வீட்டில் தான் பிறக்கிறார்கள், ஸ்கூல்ல தான் வளர்க்கிறார்கள். இதுதான் உண்மை. இப்போ உள்ள காலத்தில் குழந்தைங்களை அக்கம் பக்கத்து வீட்டில் விடுறதுக்கே பயப்படுற நேரத்தில் ஆசிரியர்களை நம்பி மட்டும்தான் நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். வேற யாரையும் நம்பி இப்போ பிள்ளைங்களை விட முடியாது. அப்படி பள்ளிக்கூடத்திலே விஞ்ஞானம், கணிதம் இதையெல்லாம் தாண்டி அது மட்டுமே போதிக்கிறது ஆசிரியரோட வேலை கிடையாது. அதையும் தாண்டி அறத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுப்பது நம்மளுடைய ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நாம் கௌரவம் செய்வது, நாங்கள் கௌரவம் செய்வது எங்களுக்கு தான் பெருமை என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். பழைய முற்காலத்திலேயும் நம்ம மகாராஜா தசரதன் தன்னுடைய பையன் ராமனை விஸ்வாமித்திரரிடம் தான் கல்வி கற்கிறதுக்கு அனுப்புறாரு. அப்ப சொல்றாரு தசரதன், நான் என்னுடைய குழந்தையை உங்களிடம் கல்வி கற்க அனுப்புகிறேன். நான் சொல்லிக் கொடுத்தால் ஓரளவு தான் சொல்லிக் கொடுக்க முடியும், ஆனா உங்ககிட்ட கொடுத்தாதான் அவனுக்கு கல்வியை தாண்டி இந்த உலகத்தையும் இந்த சமுதாயத்தையும் எப்படி நம்ம எதிர்நோக்க வேண்டும் என்ற ஒரு இதை நீங்க தான் சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய குருகிட்ட ஒப்படைக்கிறார். அந்த காலத்திலேயே அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடந்து இருக்கிறது. ஒரு குருகுலத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. படிச்சுட்டு இருக்கிறப்ப அதுல ஒரு பையன் மட்டும் அப்பெல்லாம் குருகுலத்துல தங்கி படிக்கணும். ஏன்னா நீங்க டீச்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப அப்பதான் நாங்க டீச்சர்ஸ் எல்லாம் நினைப்போம், எப்படிதான் இவங்களுக்கு நான் பசங்களை வச்சு சமாளிக்கிறாங்க, வீட்லயும் இவங்க பசங்களையும் பார்த்துட்டு. அதுவும் லேடிஸ் டீச்சரை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன்.
ரொம்ப 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 அவங்களோட ஒர்க்கு வந்து சாதாரண விஷயமே கிடையாது. வீட்லையும் பார்த்துக்கணும். என்னதான் நீங்கள் ஜென்ஸுங்க பார்த்தாலும், நீங்கள் ஏர்ன் பண்ணி கொண்டு வந்தாலும், அந்த குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு, வீட்டு வேலை செய்கிறவங்க வச்சுருந்தாலும், வீட்டு வேலையும் பார்த்துட்டு, ரிலேட்டிவ்ஸையும் சமாளிச்சுட்டு, ஸ்கூல்லையும் போய் இந்த பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும், தியாக உணர்வு வேண்டும். அத்தகைய பணியை வந்து ஆசிரியர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி தான் ஒரு கப்பல் பழுதடைந்து விட்டது. உடனே அதை சரி பண்ணுறதுக்கு நிறைய பேரை கூப்பிடுறாங்க. எல்லாருமே வந்து பார்த்துட்டு யாராலையும் அந்த கப்பலை சரி பண்ணவே முடியவில்லை. எல்லாரும் பார்க்குறாங்க என்ன செய்கிறது அப்படின்ட்டு. அப்புறம் ஒருத்தர் மட்டும் வர்றாரு. வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, இதை நான் சரி பண்ணிடுவேன், எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க ஓகே 10,000 ரூபா ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது, நீங்கள் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் அப்படியே சுற்றி வர்றாரு, என்ன சவுண்டு வருது என்ன ஏது ஒருத்தர் இப்போ நம்ம டாக்டர் கேட்குறாங்கல்ல உங்களுக்கு சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே அவர் அதை என்னென்னு டயக்னோஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த கப்பலை இது பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணுது அப்படின்னு சுற்றி வந்து பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு வந்த உடனே ஒரு சுத்தியில் வச்சு ஒரு தட்டு தட்டுறாரு. தட்டின உடனே கப்பல் வந்து சரியாகிடுது. உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா அப்படி ஒரு தட்டு தான் தட்டினாரு, இவங்க கப்பல் வேலை செய்யுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் கொடுக்கப்பட்டு கேட்டிருந்த 10,000 ரூபாயை கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. நமக்கு தான் எப்பவுமே ஒரு சபலம் வந்துடும், என்ன ஒரு தட்டு தட்டினதுக்கு இதுக்கு எப்படி 10,000 ரூபாய் எப்படி கொடுக்கறது, 1,00,000 ரூபாய் யாராவது வந்து சரி பண்ணாமல் கொடுத்தா கூட கொடுப்போம், ஆனால் ஒரு தட்டு தட்டினதுக்கு எப்படி இவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்வது உண்மைதான், எந்த இடத்தில் தட்டினால் வேலை செய்யும் என்ற சூட்சுமத்தை எனக்கு சொல்லி கொடுத்தவர்கள் என்னுடைய ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயங்கள். நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கும் டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஒரு குழந்தையிடம் உள்ள டேலண்டை, உன்கிட்ட இந்த டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளை விட அதை வெளியே கொண்டு வர்றது அவங்க தான் என்பதை இப்போ சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதை தான் ஜமைக்கா நாட்டை சேர்ந்த ஒரு சின்ன நாடு, ஜமைக்காங்கிறது ஒரு சின்ன நாடு, பாப்புலேஷனே ரொம்ப கம்மி. ஆனால் அந்த நாட்டிலே ஒரு கருப்பினர்கள் தான் அதிகம். அதில் வந்து உசைன் போல்ட் என்ற ஓட்டப்பந்தய வீரரை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டியதே அதனுடைய ஆசிரியர் தான் என்று கூறுகிறார். நான் இந்த அளவுக்கு வர்றதுக்கு என்கிட்ட இந்த டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது என்னிடம் கண்டுபிடித்தது என்னுடைய ஆசிரியர் அப்படின்னு இந்த உலகம் முழுவதும் போற்றப்படும் உசைன் போல்ட் சொல்றார். அதே மாதிரி தான் நிறைய உதாரணங்களே சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒருத்தங்க வந்து எந்த ஒரு நம்ம மாவீரன் அலெக்சாண்டர் அவர்கிட்டையும் இந்த மாதிரி கேட்குறாங்க, எப்படி நீங்கள் இப்படி வந்து இந்த உலகத்தையே ஒரு ஒற்றை குடையின் கீழ் வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள், உலகம் என்னுடைய காலடியின் கீழ் இருப்பதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி எந்த துறையாக இருந்தாலும், இப்போ நம்ம சூப்பர் சிங்கர் கூட எடுங்க, நம்ம டிவியில் பார்க்குறோம்ல, விஜய் டிவியில், இப்போ எல்லாம் நிறைய வில்லேஜ் சைடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வர்றாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த டீச்சர்ஸ் தான். அது கிளாஸ் ரூமில் இந்த ப்ரேயரில் பாடுற பாட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்ககிட்ட இந்த டேலண்ட் இருக்குது அப்படின்னு வெளியே கொண்டு வர்றதே நம்மளுடைய ஆசிரியர்கள் தான். அதனால தான் கிராமப்புற பிள்ளைங்கள்லாம் வெளியே வர்றாங்க. அவங்களால எந்த ஒரு பண வசதியும் செய்ய முடியாட்டி கூட டீச்சர்ஸ், இப்போ உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப 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 நல்லாவே ஒர்க் பண்ணுறாங்க, வேலையும் செய்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த ஒரு பிள்ளைங்களோட தனித்திறமையை கண்டுபிடித்து அதை அவங்க அதை நோக்கி போகிறதுக்கு என்னென்ன செலவுகள் ஆகுமோ, அவங்க இப்போ ஒரு சூப்பர் சிங்கர் போனால் சென்னைக்கு போகணும், அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வேணும், ஒரு 2 நாள் தங்கணும், பேசிக் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் அவங்க வெளி உலகத்துக்கு வந்த பிறகு அவங்க லெவல் வேறு. ஆனால் வெளி உலகத்துக்கு காண்பதற்கு முன்னாடி அவங்க வந்து நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க பணத்தை எல்லாம் போட்டு அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. அதேமாரி யூனிஃபார்ம் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறாங்க. நான் இருக்கும் பகுதியில் ஒரு மலைக்கோயில் ஒரு ஏரியா, அங்கே ஒரு கவர்மெண்ட் ஊராட்சி பள்ளி இருக்குது. அப்போ எப்போ
ரிடல் ஆட்டம் சொல்கிறீங்க. அதுக்கு வந்து என்னோட வாழ்த்துறை தான் டைமு, ஒரு நிமிஷம் டைமு. இதுக்கு யார் கரெக்டாக பதில் சொல்கிறாங்கன்ட்டு ஒரு 9 + 5 = 2. 9 + 5 = 2. இதுக்கான விடையை வந்து என்னோட வாழ்த்துறை முடிஞ்ச உடனே யாருக்கு தெரியுமோ அவங்க சொல்லுங்கள். அது வரைக்கும் டைம் இருக்குது. முதல்ல இன்னைக்கு 14 ஆசிரியர் பெருமக்கள் வந்து நீங்கள்லாம் விருது பெற்றிருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. நீங்கள் வந்து ஆசிரியர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் வந்து ஒரு ரோல் மாடல். உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் ரோல் மாடல். நான் ஒரு சின்ன நீங்கள் படிப்பை மட்டும் சொல்லிக் கொடுக்காம வேல்யூ எஜுகேஷன், அந்த காலத்துலலாம் வேல்யூ எஜுகேஷன் ஒரு பீரியட் இருந்தது. இப்போ அது இருக்காங்கிறது எனக்கு தெரியல, பள்ளிக்கூடத்துலலாம் இருக்காங்கிறது தெரியல. படிப்பை தவிர மீதி அவங்களுக்கு வந்து ஒழுக்கம் அதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் நீங்கள் தான் ரோல் மாடல். எனக்கு இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் எல்லாம் வந்து மொபைலை வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் நாங்களாம் குழந்தைங்களா இருக்கும்போது டீச்சர்ஸ் தான் கண்டிப்பாக எங்களுக்கு ரோல் மாடல். கண்டிப்பாக நீங்களாமே அந்த நம்ம பள்ளிக்கூட லீவில் வந்து டீச்சராட்ட நம்மளை வந்து நமக்கு யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்கள தான் நம்ம வந்து இமிட்டேட் பண்ணியிருப்போம். அவங்களாட்ட தான் நம்ம விளையாடி இருப்போம். அந்த மாதிரி இப்போல்லாம் அந்த குழந்தைங்கள்லாம் இருக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக இருந்து இந்த சமுதாயத்தை வந்து நேர்வழிப்படுத்தணுங்கிறது வந்து என்னோட வேண்டுகோள் உங்களை ஒவ்வொருவருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து மேலையார் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த சொல்லிக் இந்த ஆசிரியர் பணியை மட்டும் இல்லாமல் நீங்கள் பணியாற்றும் பள்ளிகளுக்கும் பள்ளிய சேவைகள் சீர்திருத்தமெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க அப்படிங்கிற அந்த பேஸில் தான் உங்களை எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். அதை பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ம இவங்க ஜோதிகா அவங்க ராட்சசிங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அந்த சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லை, ஆசிரியராக மட்டும் இல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்தையே வந்து சீர்திருத்தி எல்லார் மனதில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்களாம் வந்து படிக்கிறதுக்கு வரணுங்கிற மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஒரு சின்ன சின்ன கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க. உங்களோட அப்ளிகேஷனை பார்க்கும்போது நீங்கள் எல்லாமே அந்த வேலையும் செய்கிறீங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் வந்து நிறைய அப்ளிகேஷன் வந்ததுனால நான் 14 ஆசிரியர்களை தேர்வெடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இவர் எதுக்கு 14 அந்த 14ங்கிற நம்பரை எதுக்கு செலக்ட் பண்ணாங்கன்ட்டு நான் கொஞ்சம் பார்க்கும்போது அந்த 14ங்கிற வேர்டு வந்து அந்த 14ங்கிற அந்த எண்ணிக்கைக்கு வந்து நிறைய பவர் இருக்குங்க. ஒரு சுதந்திரம். நீங்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து மகிழ்ச்சியுடன் சொல்லிக் கொடுக்குறது, சும்மா அந்த லெசன்ஸை மட்டும் சொல்லாமல் அதுக்கு வந்து சம்மந்தமாக வேறு ஹியூமர் சேர்த்து அந்த மாதிரி நகைச்சுவை சேர்த்து சொல்லிக் கொடுக்கணும். அவுட் ஆஃப் த பாக்ஸ். இப்போ இந்த கொரோனா இருக்கிறதுனால நீங்களாம் ஆன்லைனில் தான் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்குமே வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு கிளாஸ் ரூமில் நடத்திட்டு இருந்ததுக்கும் இன்றைக்கி ஆன்லைனில் நடத்தும் போது உங்களுக்கே நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்கும். அதுலலையும் நீங்களும் புதுசாக கற்றுக்குறீங்க. அதனால் ஆசிரியர்கள் என்பவர்கள் கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் எப்போவுமே கற்றுக்கவும் அவங்க வந்து ரெடியாக இருக்கணும். They must be ready to teach and ready to learn. So I wish you all success. Thank you. ரெண்டு சேர்த்து இண்டஸ்ட்ரி கிளையன்ட்ஸ் வந்து சிம்பிள் படிச்சு சரிங்களா? 9 + 5 = 2. 9 + 5 = 14. According to standard time, 14 is equal to 2. Yes, இவங்க தான் கரெக்டான ஆன்சர். வாழ்த்துறையில் நிறைவாக மெஜஸ்டிக் லைன் சங்கத்தினுடைய தலைவர் உழைத்தலில் கிடைத்த வருவாயில் ஒரு பகுதியை கருமகாரியங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற தங்கமான மனிதர் தங்கராசு ஐயா அவர்கள் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற மகாகவி பாரதியின் கவிதை வரிகளுக்கு உயிர் கொடுத்து பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் அரிமா இயக்கத்திலும் எந்த அரசியல் கட்சியையும் சாராமல் தனி ஒரு மனுஷியாய் சமுதாய பணியாற்றி வெற்றி லட்சுமியாய் வலம் வந்து கொண்டிருக்கின்ற 324 ஏற்று அரிமா மாவட்ட ஆசிரியர் தின விழா மாவட்ட தலைவர் அருமை சகோதரி விஜயலட்சுமி சண்முகவேல் அவர்களை உருவத்தால் மட்டும் உயரமாக இருந்தால் போதாது, சமுதாய அக்கறையிலும் சமுதாய பணியிலும் உயர வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு அரிமா இயக்கத்தில் உழைத்து வரும் எங்கள் வட்டார தலைவி அரிமா இயக்கத்திற்கு அரிதாக கிடைத்த கவிதா அவர்களே, கரூர் திருக்குறள் பேரவையும் கரூர் மெஜஸ்டிக் லைன் சங்கமும் இணைந்து வழங்கும் அறிவுலக சிற்பிகள் விருது பெற்று அமர்ந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களே,
தொண்டும் தோழமையும் என்கிற அரிமா இயக்கத்தில் ஆசிரியர் அப்படிங்கிறவங்க இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேரும் 14 பேரும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க யாருக்கெல்லாம் குழந்தைங்க கற்றுக்கிறாங்களோ சொல்லிக் கொடுக்குறவங்களாம் ஆசிரியர்கள், கற்றுக்கிறவங்களாம் ஆசிரியர்கள், எந்த ஆசிரியரும் குழந்தைங்க கற்றுக்கொள்கிறார்களோ அவரே ஆசிரியர். அதை போலதான் இங்கே 14 பேர் இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, லைன் சங்கங்கள் மூலமாக ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 1000 ஆசிரியர்களுக்கு மேலாக தமிழகம் முழுவதும் ஹானர் கிடைக்குது. அவங்க ஹானர் வந்து ராதாகிருஷ்ணனுக்கு போகும்போது கூட நீங்கள் எங்க மற்ற விருப்பங்களுக்கு தான் விருது வாங்கிட்டீங்களா, யாருக்கு விருது வாங்கிட்டீங்கிற ஒரு களம் இருக்கு. எனக்கு அதுக்குரிய வாய்ப்பை கொடுத்தது நம்மளோட எம்எஸ்டிக் லைன் சங்கம் தான். 2017 தான் கல்வி பணி மட்டும் இல்லை, நான் 2001 அப்பாயின்மெண்ட்டு என்னோட கிட்டத்தட்ட 17 வயசு கம்ப்ளீட் ஆகும் பொழுதே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனோம். அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 2001 அப்பாயின்மெண்ட்டு கிட்டத்தட்ட 19 வருடங்கள் ஆயிடுச்சு. நான் முதல்ல ஒரு ஐக்கான வெளியே போகிற விஷயம் அப்படின்னா 2017 நான் டிஸ்ட்ரிக்ட் லைன் சங்கம் மூலமாக தான் வெளியே வந்தேன். இந்த நேரத்தில் திரு கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு சபையில் இருக்காரு. அதே போல் இப்போ நான் விருது அப்படிங்கிறது நான் ஒரு ஆசிரியர் ஊக்குவிப்பு மட்டும் இல்லைப்பா, அடுத்து வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷனுக்காக மேலே வரணும், அவங்க ஒர்க் பண்ணணும், அவங்க சர்வீஸ் பண்ணணுங்கிற எண்ணத்தை விதைக்கிறதும் இந்த விருது தான். என்னோட ஜூனியருக்கு உட்காந்துருக்காங்க முத்துலட்சுமி. கடந்த 5 வருடங்களுக்கு முன்னாலே நான் எந்த மீட்டிங்லையும் பார்த்ததில்லை. ஒர்க் பண்ணுவாங்க, ஆசையாக வருவாங்க பார்த்துருக்கேன். ஆனால் சமூகம் சார்ந்த பணிகளை நான் பார்த்ததில்லை. ஆனால் இப்போ கடந்த 5 வருடங்கள் வெளியே வராங்க. என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லைன் சங்கம் மூலியமா ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இனி அவங்களை சார்ந்த அடுத்தடுத்த ஜெனரேஷன் மேலே வர்றதுக்கும் சமூகம் சார்ந்து உழைக்கிறதுக்கும் அவங்க ஒரு காரணமா அமைகிறதுக்கு இந்த லைன் சங்கம் ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. இப்போ நான் இங்க இடத்துல நிற்கிறேன்னா இன்னும் 2-3 வருஷத்துலேயே அவங்க இடத்துல நிற்பாங்க. அவங்களோட பணியை ஊக்குவிக்க அங்கீகாரம் லைன் சங்கங்கள் கொடுக்குது. அதே போல ஒரு அரசு பள்ளி அப்படின்னா ஐயா சொன்னாரு, கற்கை நின்றே பிச்சை புகிலும் கற்க நின்றே. அரசாங்கம் எவ்வளவோ நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாலும் சில அடிப்படை வசதிகள் தேவைப்படும் பொழுது நமக்கு உடனே நினைவுக்கு வருது லைன் சங்கங்கள் தான். எங்கள் பள்ளி கிட்டத்தட்ட நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இங்கே நிறையா பேர் லைன் சங்கங்கள் உட்காந்துருக்கீங்க அரிமாக்கள்லாம். அவங்ககிட்ட நாங்கள் வாங்காத விஷயம் எதுவுமே இருக்காது. ஒவ்வொரு வருடமும் இங்கே இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையிலே எங்கள் பள்ளிக்கு கட்டமைப்புக்கு பள்ளி நூலகம் வகுப்பறையில் 11 நாங்கள் மொத்தம் எங்கள் ஸ்கூலில் 20 ஆசிரியர் பணிபுரியணும். அரசு ரெகுலர் டீச்சர்ஸே ஒரு 14 பேர் இருக்கும். ஒவ்வொரு வகுப்பறையிலும் ஒரு தனி நூலகமே வச்சிருக்கோம். அந்த பெருமை வந்து லைன் சங்கங்கள்லாம் சாரும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிளாஸ்லையும் 50,000 புத்தகம் வந்து அடுக்கி படிக்கப்படுகிறது. இதற்கு அடிப்படையும் லைன் சங்கங்கள் தான். அதே மாதிரி எங்களுக்கு குழந்தைங்க மதிய உணவு சாப்பிட்றாங்கன்னா நாங்கள் வெளியே கிரவுண்டில் உட்காந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு அது வேற ஒரு செட்டு வேணும், அதுக்கு நாங்கள் அணுகிறதும் லைன் சங்கங்கள் தான். இப்போ எங்கள் கிளாஸ்ல இப்போ தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் ஐயா கூட கேட்டேன், ஐயா பண்ணி தரனாரு. ஆனால் அதுக்குள்ள எனக்கு வேற ஒரு வாய்ப்பு மூலியமா ஒரு 10 லட்சம் ரூபாய் சாங்ஷன் ஆயிடுச்சு. ஒரு போர்வெல் போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் எடுத்துருக்காங்க. அதுக்குமே பேஸ் வந்து லைன் சங்கங்கள் தான். ஒவ்வொரு ஆசிரியர் மட்டும் இல்லை, ஆசிரியர் சமூகமே லைன் சங்கங்கள் கடன்படுத்திக்கணும்னு சொல்றேன். கட்டமைப்பு படி மட்டும் இல்லை, நமக்கு ஏதாச்சும் ஒரு குழந்தை எங்கள் குழந்தைங்க நேஷனல்ல வின் பண்ணியிருந்தாங்க. அந்த குழந்தைகளுக்கான உணவுல இருந்து இப்போ என்னோட தோழி கொஞ்ச நேரத்துக்கு கீதாங்கிற தமிழ் பண்ண 700 குழந்தைங்க படிக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அத்தனை இப்போ அவங்க லைன் சங்கங்கள் மூலம் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைங்க 5 பேர் ஸ்ரீலங்கா போனாங்க. தெலுங்கானா எங்கள் குழந்தைங்க எல்லா காம்படிட்டிலையும் வின் பண்ணிட்டாங்க. ஆனால் ஸ்ரீலங்கா போகிறதுக்கு ஒரு குழந்தைக்கு 40,000 ரூபாய் டிக்கெட் ஆகுது. அதெல்லாம் போக்குவரத்து செலவு நிறைய ஆகுது. ஒரு குழந்தைக்கு கிட்டத்தட்ட 80,000 ரூபாய்க்கு மேலே ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொன்ன ஒரு விஷயம். அடுத்து ஒரே வாரத்தில் ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு எல்லாமே ஸ்பான்சர் கிடைச்சிச்சு, லைன் சங்கங்கள் பண்ணி கொடுத்தாங்க. அந்த குழந்தைங்க சந்தோஷமா இங்கே கிளம்புற ட்ரெஸ்ஸில் இருந்து கூட்டிருக்க உணவு சாப்பிட்ட சாப்பாடு திருப்பி வந்து ரிசீவ் பண்ணி வீட்டுக்கு போய் விட்டுற கால் டாக்ஸி வரைக்கும் லைன் சங்கங்கள் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. இது வந்து நான் பெருமைக்காக சொல்லலை. ஏன்னா இப்போ ஒரு ஆசிரியர் மேலே வராங்க, ஒரு சமூகம் மேலே கல்வி எங்கே நல்லா பாராட்டப்படுகிறதோ சிறப்பாக இருக்கிறதோ சமூகம் மேலே வர்றதுக்கான ஒரு அடித்தளம். அந்த பணியை தொண்டும் சேவையும் என்ற ஒரே ஒரு வார்த்தைனா தொண்டும் சேவையும் அதில் எல்லாமே அடங்கியிருக்கு. அத்தகைய மிகப்பெரிய பணியை லைன் சங்கங்கள் செய்து வருகிறது. அதே போல இன்னைக்கு நம்ம கரூர் மாவட்டத்தில் ஒரு 14 பேர் அப்படிங்கிறது ஒரு 14 இடத்துக்கான இப்போ என்னை சார்ந்த என்னோட 20 ஆசிரியர்கள் தெரிவிக்கப்படுறதா நான் கருதுறேன். என் பள்ளியில் 20 பேர் பணிபுரியும், அவங்கள சார்ந்து தான் நான் வாங்குறதா கருதுறேன். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் லைன் சங்கங்கள் சிறப்பு செய்து வருகிறது. இன்றைக்கு இந்த விழாவினை மிக நிறைவாக மன நிறைவாக அடுத்த நம்ம ஓடுறதுக்கான ஒரு உற்சாகத்தை இந்த விழா எனக்கு கொடுத்துருக்கு. 14 ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நம்மளுடைய திருக்குறள் பேரவைக்கும் டிஸ்ட்ரிக்ட் லைன் சங்கத்திற்கும் மற்ற அரைமா சங்கங்களுக்கும் மனமான நன்றியை சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உதவி செய்வதிலே இந்த அரிமா சங்கம் என்பது மிக முக்கிய பணியை உலக அளவில் ஆற்றிக் கொண்டிருக்கிறது. ஆசிரியர்களை ஒவ்வொரு ஆண்டும் அடையாளம் கண்டு
திறமையான ஆசிரியர்களை வெளிக்கொண்டு வருவதிலே அரிமா சங்கம் மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறது. அது அவங்களுடைய இந்த உபசரிப்பு இருக்கு பாருங்க. நான் ஒவ்வொரு முறையும் இந்த சீர்வரிசை நமக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா, அது சீர் அதான் உண்மையாலுமே ஒரு தாய் வீட்டு சீரமாக தான் நான் நினைக்கிறேன். இதை அதை கொண்டு போனதுன்னு என் குழந்தை வந்து அவ்வளோ சந்தோஷமாக பார்ப்போம். ஏன்னா நம்மை மட்டுமல்ல நம் குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்துவதிலே கொடுத்து மகிழ். என்னுடைய பள்ளிக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம், என்னோட வீரோட நான் எழுதி வச்சிருக்கேன் கொடுத்து மகிழ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொடுத்து மகிழ் என்பதற்கு அரிமா சங்கம் தான் உண்மையான ஒரு உதாரணமாக இருக்கிறது. தளபதி சொல்வது போல என்னை இந்த உலகத்திற்கு வெளிச்சமிட்டு காட்டியது நம்மளுடைய மெல்ஸ்ரீ லைன் சங்கம் தான். எனக்கு வந்து 2017 அப்துல் கலாம் ஐயா இறந்த ஆண்டு 2014 மணப்பாறையில் வந்து விருது வழங்கினார்கள், அப்துல் கலாம் நினைவு விருது. அவர்கள் ஏற்றிவிட்ட அந்த ரயில் பயணத்தில் சென்று பல விருதுகளை பெற்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ற உயரிய தமிழக அரசு விருதை 2018ஆம் ஆண்டு பெறுவதற்கு காரணம் அரிமா சங்கம் தான் என்பது இந்த தெரிவித்துக் அது குறிப்பாக ஆசிரியர்கள் என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு பணி. அது செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு சமுதாய கட்டுப்பாடு அதிகம். விருது வழங்கியிருக்கிறீர்கள். ஐயா சொன்னது போல் மேலையா சொன்னது போல் நான் ராதாகிருஷ்ணன் விருது வாங்கிய பிறகு ஒரு 9 விருதுகளை வேண்டாம் என்று அன்போடு மறுத்துவிட்டேன். எனக்கு தேடி வந்த விருதுகளை. ஏன்னா விருது வந்து ஒரே ஆளுக்கே போயிட்டே இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே பரவலாக எல்லாருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று என்னுடைய அருமை நண்பர், என்னுடைய நலனிலே எப்போதுமே அக்கறை உள்ளவர் சுந்தரகணேசன் அவர்கள் என்னை அலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி மேலையா திருக்குறள் பேரவை சார்பாக இந்த ஒரு விருது வழங்குறாங்க, இந்த விருது நீங்கள் கட்டாயம் வாங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்ட ஒரு அன்பு கட்டளைக்காக இந்த விருதை நான் ஏற்கிறேன். ஏன்னா இந்த விருது கொடுக்கக்கூடிய அமைப்பு மிக உயர்ந்த அமைப்பு. திருக்குறள் பேரவை என்பது மிக உயரிய ஒரு அமைப்பு. அதன் மேலே எனக்கு எப்போதுமே ஒரு தனிப்பற்று உண்டு. ஏன்னா உலகத்தில் எல்லா வித நோய்களாகட்டும் அல்லது பிணிகளாகட்டும் குடும்ப இன்னல்களாகட்டும் எதற்கெடுத்தாலும் அருமருந்தாக தீர்வாக இருக்கக்கூடிய ஒரே புத்தகம் திருக்குறள். நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், நீ இந்துவா இருந்தா பகவத்கீதை வச்சுக்கோ, முஸ்லீமா இருந்தா குரான் வச்சுக்கோ, கிறிஸ்தவராக இருந்தா பைபிள் வச்சுக்கோ, தமிழராக இருந்தால் கட்டாயம் உன் வீட்டிலே ஒரு திருக்குறள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். என்னுடைய குழந்தைகளுக்கு ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டும் திருக்குறள் புத்தகங்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த அமைப்பு கொடுத்த அந்த விருதை ஏற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களையெல்லாம் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு என்னென்னா, நான் நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன், சிலர் இங்கே படித்து காமிச்சாங்க. இந்த அவார்டெல்லாம் எப்படி கிடச்சிது அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு 3 பேர் நல்ல விதமாக அமைஞ்சிருந்தா எல்லா இதுவுமே சக்ஸஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒன்று அவங்களோட பேரண்ட்ஸு, இன்னொன்று அவங்க ஒய்ஃபு, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா டீச்சர்ஸ். இந்த 3 பேருக்கு தான் அந்த அவார்ட்ஸ். கண்டிப்பாக இதில் ரிஸ்க் எடுத்தவங்க அவங்கள தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த அவார்டை வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ட்ராயிங் ஸ்கில்லுக்கு வந்துட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ட்ரா பண்ணுவாங்க வீட்டில். அவங்க தான் என்னோடய குருவாக நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் என்னோடய குடும்ப ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, எங்கள் அம்மா எவ்வளவோ உடம்பு சரியாத சூழ்நிலையில் கூட எங்கள் அப்பாவை எந்த ஒரு மீட்டிங்க்குமே இது போக வேணாம் அப்படின்னு தடுத்ததே கிடையாது. அதனால் வந்து எந்த ஒரு மீட்டிங்க்குமே அவரால் ஃப்ரீயாகவும் போக முடிஞ்சுது, எல்லாமும் இது பண்ண முடிஞ்சுது. அந்தளவுக்கு எங்கள் அம்மா மதித்த ஒரு கிளப்பு அப்படின்னாக்க லைன்ஸ் குடும்பம் தான். அதனால் என்னோடய குடும்ப ஃபங்க்ஷனை நான் அட்டன் பண்ணுறேன். எங்கள் அம்மா இருந்தது சண்டே அன்றைக்கி நான் எதுவுமே மார்னிங் சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சமான மேம் இன்றைக்கி எனக்கு சாப்பாடு போட போகிறாங்க. கண்டிப்பாக எங்கள் அம்மா எனக்கு ஊட்டி விடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி நான் 10th படிக்கும்போதுலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து நான் வெளியிலலாம் இருந்துகிட்டு இருக்கேன். ஒரு சின்ன தப்பு பண்ணணும் அப்படின்னா எங்கள் அப்பா தான் எனக்கு மைண்டுக்குள்ளே வந்து வருவார். ஐயோ திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் சிகரெட் ஏதாவது குடிக்க வேண்டியது தானே அப்படின்லாம் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. தப்பு செஞ்சால் என் பிள்ளையே இல்லை அப்படிங்கிறவர் தான் எங்கள் அப்பா. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அதனால் எங்கள் அப்பா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டீச்சராகவும் இருப்பார். அதாவது ஒரு பியூட்டி டீச்சர் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். டிராயிங் டீச்சராக எங்கள் அம்மாவை தான் நான் ஃபீல் பண்ணுவேன். இதெல்லாம் தாண்டி நானும் நிறைய ஊர்களுக்கெல்லாம் வந்துட்டு என்னென்னா முகாமுக்கு இதெல்லாம் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுக்கு போவேன். இதுக்கு இன்னொரு ஆள் என்னோட சக்ஸஸ்க்கெல்லாம் பேக் போனாக இருக்காங்க அப்படின்னா என்னோடய ஒய்ஃப் தான். கண்டிப்பாக அவங்கள சொல்லணும். ஏன்னா ட்வின்ஸ் எனக்கு அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதையுமே சிரிச்ச முகமாக இருப்பாங்க. இந்த 3 பேர்த்துக்கு நான் இந்த அவார்டை உண்மையாலுமே டெடிகேட் பண்ணுறேன். அதனால தான் நான் சொன்னேன், நம்மளை பார்த்து நம்ம பேரண்ட்ஸை பார்த்து ஆக்சுவலி நம்ம அப்பா அம்மாவை பார்த்து நம்ம பசங்க ஃபஸ்ட்டு நம்ம நிறையா கற்றுக்குவாங்க இல்லையா. அதனால் அவங்க தான் ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம வெளி உலகத்தில் உள்ள டீச்சர்ஸ் அப்படி இது பண்ண போகிறோம். கண்டிப்பாக பிரார்த்தனை செய்தால் கடவுளருக்கு நாம் செல்லலாம், சேவை செய்தால் கடவுள் நம்ம அருகே வருவார் என்ற தெரசாவின் உன்னதமான வாய்மொழியை சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.
முதலில் இவன் தந்தை என்னோட்டான் கொள்ளணும் சொல்கின்றதற்கு ஏற்ப தந்தையும் மகனும் நெகிழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஏற்பரையை வழங்கி இருக்கிறார்கள். அடுத்ததாக 98 கொத்தப்பாளையம் என்ற குக்கிராம பள்ளிகளில் பணியாற்றிய பொழுது மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு இருக்காது. அப்போ எல்லாம் தட்டுலாம் வழங்க மாட்டாங்க சுற்றுலாவுக்கு. அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு கொண்டு வந்திருக்க மாட்டான். அங்கே இருக்கிற இலையை எடுத்து அதில் உணவு வச்சு சாப்பிடக்கூடிய மிக ஒரு சங்கடமான நிலையை நான் வந்து உணர்ந்திருக்கிறேன். அப்போ அரிமாவை அணுகிய பொழுது பள்ளப்பட்டி அரிமா அவர்கள் திருச்சியில் மங்கள் அப்பயே போய் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு சூழலில் 44 தட்டுகள், டம்ளரு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரம்மு அத்தனையும் வழங்கி அந்த ஏழை பிள்ளைகளுக்கு அந்த உதவியை, அந்த அரிய உள்ளத்தை வந்து பாராட்டுவது என்பது மிகவும் எப்படி என்று என்னால் எடுத்து சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் இன்று தமிழ் வாழக்கூடியது எங்கே என்று பார்த்தால் அரசு பள்ளிகளாகத்தான் இருக்கும். அந்த அரசு பள்ளியுடைய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவக்கூடிய அந்த அரிய உள்ளத்துக்கு அரிமா பெருஞ்சபைக்கு என்னுடைய தாழ்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே உயிர்த்தாக்கிக் கொள்கிறேன். ஏனென்றால்